பேக் டு அவர் சேனல் ஸ்டடி கார்னர். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்துட்டு மறுவூர் பெயர்கள் டாபிக் தான் ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷினுமே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸசைஸுமே நம்ம வந்துட்டு பார்க்கலாம் இந்த கொஷின் ரிலேட்டடாக இருக்கிறது. ஸோ மறுவூர் பெயர்கள் தான் ஃபஸ்ட்டு என்னதுன்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊரை வந்துட்டு நம்ம ஒரிஜினல் நேம் சொல்லாமல் காலப்போக்கில் வந்துட்டு அது நம்ம பேச்சு வழக்குக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அந்த ஊர் பேரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருப்போம். இதை தான் நம்ம வந்துட்டு மறுவூர் பெயர்கள்னு சொல்கிறோம். மறுவூர் பெயர்கள் மட்டும் இல்லை, ஸோ எந்த ஒரு வேர்டுமே நம்ம காலப்போக்கில் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்குல்ல, ஸோ அதை தான் வந்துட்டு மறுவூர் பெயர்கள் அப்படின்னு சொல்கிறோம். மறுவூ பெயர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதே ஊர் பேர்னா மறுவூர் பெயர்கள்னு சொல்லுவோம். இல்லை வெறும் ஏதாச்சும் ஒரு வேர்டு வந்துட்டு நம்ம இதாக இருந்துச்சுன்னா, காலப்போக்கில் சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா அதை மறுவூ பெயர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் நீங்கள் நிறைய இடத்துல எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்க. ஃபெமிலியர் ஆகிற மாதிரி நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு திருச்சிராப்பள்ளி. ஸோ திருச்சியை நம்ம திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லுவோம். திருச்சிராப்பள்ளி தான் ஃபஸ்ட்டு இருந்த ஊர். இப்போது அது காலப்போக்கில் சேஞ்ச் ஆகி திருச்சி அப்படின்னு வந்துருச்சா. ஸோ சேம் அதே மாதிரி தான் இது ஆந்திர பிரதேஷ்னு இருந்தது. இப்போது காலப்போக்கில் நம்ம ஆந்திர பிரதேஷ்னு சொல்ல மாட்டோம்ல, ஆந்திரா அப்படி தான் நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் கோயம்புத்தூர் வந்துட்டு நம்ம கோவை அப்படின்னு சொல்கிறோமா. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இதை தான் நம்ம வந்துட்டு மறுவூர் பெயர்கள்னு சொல்கிறோம். இது வந்துட்டு ஸ்டார்டிங்கே இப்படி வச்ச பேர் கிடையாது. ஸ்டார்டிங்லேயே கோவன்புத்தூர் அப்படின்னு இருந்தது, கோயம்புத்தூர் சேஞ்ச் ஆகி இப்போ கோவை வரைக்கும் சேஞ்ச் ஆகி கொண்டு வந்துட்டோம். ஸோ இதை தான் வந்துட்டு மறுவூர் பெயர்கள்னு சொல்கிறோம். நம்ம பேச்சு வழக்குக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா. ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு மறுவூர் பெயர்கள்னு சொல்கிறோம். இது ரிலேட்டடாக இன்னும் நிறைய இதை நம்ம பார்ப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டதையும் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணுவோம். லாஸ்ட்டில் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டால் ஒரு 20 கொஷின் வந்துட்டு பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குற கொஷின்ஸையுமே நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஒவ்வொரு இதாக பார்க்க உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு ஒரிஜினல் நேம் இருக்கும். இங்கே காலப்போக்கில் சேஞ்ச் ஆன நேம் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருப்பேன். இங்கே ஒரிஜினல் நேம் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகலாம். இப்போயே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி தானே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். பட் இல்லை, இது சேஞ்ச் ஆன நேம்ஸ் தான் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். இங்கே இருக்கிறது ஒரிஜினல் நேம். ஒரு சிலர் வந்துட்டு ஒரிஜினல் நேமே சொல்லலாம். இப்போ நம்ம வந்துட்டு வெளியூரில் போய் படிக்கிறோம், வேலை பார்க்குறோன்னா நம்ம வந்துட்டு ஒரிஜினல் நேம் சொல்லும் போதே நமக்கு வந்துட்டு தெரியும். ஆனால் நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டு அந்த சுருக்கி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை தான் வந்துட்டு மறுவூர் பெயர்கள் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் நேம்லாம் இந்த பக்கமும், மறுவூர் பெயர்கள்லாம் இந்த பக்கமும். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்படி தானே சொல்கிறோம், இப்போ இதுதான் சேஞ்ச் ஆகிருக்கு போல் அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. நியூவாக படிக்கிறவங்களுக்கு, ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இதாக இருக்காது. பட் நியூவாக ஃப்ரெஷராக வரவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உசிலம்பட்டின்னு தானே சொல்கிறோம், எங்கே உசிலைன்னு சொல்கிறோம் அப்படின்ற கன்ஃபியூஸ் ஆகலாம். அப்போ இருந்த பேர் தான் உசிலை போல், அதுலேருந்து தான் உசிலம்பட்டி அப்படின்னு நம்ம மாற்றிருக்கோம் அப்படின்னு கூட வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. பட் நோட் பண்ணிக்கோங்க, இங்கிட்ட இருக்கிறது அசல் நேம், இங்கிட்ட இருக்கிறது காலப்போக்கில் சேஞ்ச் ஆன நேம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் இது பார்ப்போம். அலங்காநல்லூரை அலங்கை அப்படின்னு சொல்கிறோம். அம்பாசமுத்திரத்தை அம்பை, அருப்புக்கோட்டையை அறுவை, அறந்தாங்கிய அறந்தை, ஆற்றூரை ஆத்தூர், ராமநாதபுரம் முகவை, உதகமண்டலம் உதகை இல்லை ஊட்டின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் உறையூரை உரத்தை, உசிலம்பட்டி உசிலை, எந்தந்தை அப்படின்றத எந்தை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்துட்டு ஊர் பேர் கிடையாது, இது வந்து ஒரு வேர்டு. லாஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் வேர்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிலது இப்படி வேர்டு இருக்கும், ஆனால் ஒரு சிலது நான் ஊரும் கொடுத்துருப்பேன். வேர்டுனா வேர்டுன்னு சொல்கிறேன், இல்லை ஊருனா ஊருன்னு சொல்கிறேன். மித்ததெல்லாம் ஊர், இந்த 10th ஒன் மட்டும் வேர்டு. ஸோ அகைன் நான் சொல்கிறேன், அலங்காநல்லூரை நம்ம அலங்கை அப்படின்னு சொல்கிறோம். அம்பாசமுத்திரத்தை அம்பைன்னு சொல்கிறோம். அருப்புக்கோட்டை அறுவை. இந்த ஆள் இருக்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த அம்பை அறுவை இதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ அம்பாசமுத்திரத்தை அம்பை அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்துட்டு இங்கே பை, அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அருப்புக்கோட்டையை அறுவை, அண்ட் அதுக்கப்புறம் அறந்தாங்கிய அறந்தை, தாங்கி, ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆத்தூர், அதுக்கப்புறம் அலங்காநல்லூர், இங்கே வந்திருக்கு, இங்கே கை வந்திருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ராமநாதபுரம் முகவை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ராமநாதபுரம் முகவை, உதகமண்டலம் உதகை இல்லை ஊட்டி, இது கேள்விப்பட்டிருப்போம், நியூஸ்லேயே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்புறம் உறையூரை உரந்தை அப்படின்னு சொல்கிறோம். உசிலம்பட்டியை உசிலை, எந்தை. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஒன்ஸ் ஆரம்பத்தில் படிக்கும் போது அப்படி தான் இருக்கும். பட் நம்ம அடுத்து போக இதெல்லாம் வந்துட்டு சொல்ல நமக்கே அது வந்துட்டு ஃபெமிலியர் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். கரிவலம் வந்தநல்லூர் கருவை, அடுத்து கருத்தாங்குடி கருந்தை, கரூர், காஞ்சிபுரம் காஞ்சி, கும்பகோணம் குடந்தை, கொடைக்கானல் கோடை, கோயம்புத்தூர் கோவை, சங்கரன் கோயில் சங்கை, சைதாப்பேட்டை சைதை, சிதம்பரம் தில்லை. ஸோ இந்த இதில் மோஸ்ட்லி வந்துட்டு கேட்ட பேராக தான் இருக்குது. கரிவலம் வந்தநல்லூர், ஸோ இது வந்துட்டு கருவை, கரிவா இருக்கா, இங்கே வை இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு நோட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கருத்தாண்டங்குடி கருந்தை, ஸோ கருத்து இங்கே கரந்தை அப்படி இருக்கா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் கரூர், இது வந்துட்டு மோஸ்ட்லி எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, கரூர் அப்படி மாதிரி இருக்குது. அண்ட் காஞ்சிபுரம் காஞ்சி, இதுவும் நமக்கு ஈஸியாகவே போட்டுடலாம். அடுத்து கும்பகோணம் குடந்தை, இதை
கும்பகோணம் குடந்தை. இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் கொடைக்கானல் கோடைன்னு தான் நம்ம சொல்லுவோம், கோடை எஃப்எம் அந்த மாதிரி. அண்ட் கோயம்புத்தூர் கோவை. சங்கரங்கோயிலை சங்கை அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் சைதாப்பேட்டை சைதை. சிதம்பரம் தில்லை. இந்த சிதம்பரம் கூட நம்ம மோஸ்ட்லி கேட்ட மாதிரி தான் இருக்கும், நியூஸில் எதுலையாச்சும் நம்ம கேட்டிருப்போம் தில்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது பார்க்கலாம், ஏன்னா அடுத்து நிறைய இருக்குது. அடுத்து நம்ம எக்ஸசைஸும் பார்க்குறனால இதுலேயே நம்ம இருக்க முடியாது, அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிங்காநல்லூர் சிங்கை நம்ம சொல்கிறோம். அடுத்து செங்கற்பட்டு செங்கை. சேந்தமங்கலம் சேந்தை. சேலையூர் சேலம். சேதுராயன்புத்தூர் சேரத்து. சோமநாடு சோநாடு. சோழிங்கநல்லூர் சோளிங்கர். தஞ்சாவூர் தஞ்சை. தருமபுரி தகடூர் இல்லை தருமைன்னு சொல்கிறோம். திருச்சிராப்பள்ளியை திருச்சின்னு சொல்கிறோம். அண்ட் அகைன் பார்க்கலாம், சிங்காநல்லூரை சிங்கை. சிங்கைனாலே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் சிங்காநல்லூர்னு. அப்புறம் செங்கற்பட்ட செங்கை. இதெல்லாம் ஈஸியாக தான் நம்ம போட்டுடலாம், செங்கற்பட்டு செங்கை. அடுத்து சேத்தமங்கலம் சேந்தை. சேலையூர் சேலம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இப்போ தான் நானே கேள்விப்படுறேன். சேலையூர் சேலம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சேதுராயன் புத்தூர் சேரத்து. ஸோ சேதுராமன் புத்தூர் சேரத்து. இது கொஞ்சம் சிமிலராக வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் சோமநாடு சோநாடு. இதில் மட்டும் கேன்சல் ஆகிருக்கு, சோமநாடு சோநாடு. ஆனால் அதுக்கப்புறம் சோழிங்கநல்லூர் சோளிங்கர். இது சோழிங்கநல்லூர் இது ரெண்டுமே சிமிலராக இருக்கனால நம்ம கெஸ் பண்ணி போட்டுடலாம். தஞ்சாவூர் தஞ்சை தெரியும். தருமபுரியை தகடூர் இல்லை தருமை அப்படின்னு சொல்கிறோம். தகடூர் இல்லை தருமை அப்படின்னு சொல்கிறோம். திருச்சிராப்பள்ளியை திருச்சி. இதை மோஸ்ட்லி கேட்டிருப்போம், திருச்சிராப்பள்ளியை திருச்சின்னு சொல்கிறேன். திருச்சின்னு தான் சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் இது பார்க்கலாம், இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிங்காநல்லூர் சிங்கை. செங்கற்பட்டு செங்கை. சேந்தமங்கலம் சேந்தை. சேலையூர் சேலம். சேதுராயன்புத்தூர் சேரத்து. சோமநாடு சோநாடு. சோழிங்கநல்லூர் சோளிங்கர். தஞ்சாவூரை தஞ்சை. தருமபுரி தகடூர் இல்லை தருமை. அடுத்து திருச்சிராப்பள்ளி திருச்சி. நெக்ஸ்ட்டு திருநெல்வேலியை நெல்லை அப்படின்னு சொல்கிறோம். திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோயில் இருக்கா, ஸோ திருநெல்வேலியை நெல்லை அப்படின்னு சொல்கிறோம். திருவாரூர் அதான் ஆரூர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ரூர் இருக்குது, இங்கே ரூர் இருக்குது, ஸோ போட்டுடலாம். திருவண்ணாமலையா அருணை இல்லை அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறோம். அண்ணாமலையார் கோயில் இருக்கா, ஸோ திருவண்ணாமலையா அருணை இல்லை அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறோம். திருத்தணி தணிகை. தணிகை மலை அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ திருத்தணி தணிகை. இது ஈஸியாக போட்டுடலாம். திருச்செந்தூர் செந்தூர் இல்லை அலைவாய் அப்படின்னு சொல்கிறோம். திருச்செந்தூர் அலை அந்த தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடல் வந்துட்டு ரொம்ப அலையே இருக்கும், அந்த தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அலைவா இல்லை செந்தூர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து திருக்குறுக்கூர். இதை குருவை அப்படின்னு சொல்கிறோம். குரு இங்கே இருக்கா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறுக்கூர். இதை குருவை அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு திருநின்ற ஊர். இது வந்துட்டு தின்னூர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திருநின்ற ஊர் தின்னூர். அண்ட் அதுக்கப்புறம் தேவக்கோட்டை தேவவோட்டை அப்படின்னு சொல்கிறோம். நாகப்பட்டினம் நாகை. நாகர்கோயில் நாஞ்சி. பரமக்குடியை பரமைன்னு சொல்கிறோம். பாளையங்கோட்டையை பாளையன்னு சொல்கிறோம். இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. இங்கே இருக்கிற இந்த ஒரு சில இதில் இந்த தேவக்கோட்டை தேவ ஓட்டை அப்படின்னு சொல்கிறதும், அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு திருநின்ற ஊரென்றையும் தின்னூர் அப்படின்னு சொல்கிறதையும் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்கும். அண்ட் திருக்குறுக்கூர் வந்துட்டு குருவை அப்படின்னு சொல்கிறது. இந்த 3 மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நோட் பண்ணி படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது இதாக இருக்கும், பட் போக போக நமக்கு வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும். இந்த 3ஐ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. திருநெல்வேலியை நம்ம நெல்லைன்னு சொல்கிறோம். திருவாரூரை ஆரூர். திருவண்ணாமலையை அருணை இல்லை அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறோம். திருத்தணியை தணிகைன்னு சொல்கிறோம். திருச்செந்தூரை செந்தூர் இல்லை அலைவாய்ன்னு சொல்கிறோம். திருக்குறுக்கூரை திருகை அப்படின்னு சொல்கிறோம். திருநின்ற ஊரை தின்னனூர் அப்படின்னு சொல்கிறோம். தின்னனூர். தேவக்கோட்டையை தேவ வேட்டை அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் தேவ ஓட்டை. அண்ட் நாகப்பட்டினம் நாகை. நாகர்கோயில் நாஞ்சி. பரமக்குடி பரமை. பாளையங்கோட்டை பாளை. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு புதுக்கோட்டையை புதுகை அப்படின்னு சொல்கிறோம். புதுச்சேரியை புதுவை. இது 2 தான் ரிப்பீட்டடாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறது, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகுறது. புதுக்கோட்டையை புதுவை, புதுச்சேரியை புதுவை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்துட்டு சிம்பிளாக புதுக்கோட்டையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே புதுக்கோட்டை அப்படின்னு வருதா, இங்கே லாஸ்ட்டில் கை வரும். புதுக்கோட்டைனா புதுகை அப்படின்னு அர்த்தம். புதுச்சேரினா புதுவை அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சா போதும். புதுக்கோட்டைனா புதுகை, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மித்தது புதுச்சேரி வந்துச்சுன்னா அப்போ புதுவை அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம். புதுகைக்கும் புதுவைக்கும் ரொம்ப டிஃபர் ஆகும், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் பூவிருத்த வள்ளி பூந்தமல்லி. பூவிருத்த மல்லின்றதை இப்போ நம்ம பூந்தமல்லி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் பைம்பொழில் பம்புலி அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கு. அப்புறம் மன்னார்குடியை மண்ணை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் மயிலாப்பூரை மயிலை அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு மயிலாடுதுறையை மயூரம் இல்லை மாயூரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 டிஃப்ரெண்ட்டாக சொல்லுது. அடுத்து மணப்பாறையை மன்னவை அப்படின்னு சொல்கிறோம். மதுரையை மருதை அப்படின்னு சொல்கிறோம். வண்ணாரப்பேட்டையை வண்ணை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அகைன் பார்க்கலாம். புதுக்கோட்டையை புதுகை, புதுச்சேரியை புதுவை அப்படின்னு சொல்கிறோம். கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், இங்கே கா இருக்குது அதனால் நம்ம கை அப்படின்னு போடுறோம். இங்கே அதை எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அப்புறம் பூவிருத்த வள்ளி பூந்தமல்லி. பைம்பொழில பம்புலி அப்படின்னு சொல்கிறோம். மன்னார்குடியை மண்ணை அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் மயிலாப்பூரை மயிலை. மயிலாடுதுறையை மயூரம் இல்லை மாயூரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மணப்பாறையை மன்னவை. மதுரையை மருதை. வண்ணாரப்பேட்டையை வண்ணை அப்படின்னு சொல்கிறோம்.
இது பார்க்கலாம். விருதுநகர விருந்தைன்னு சொல்கிறோம், வேதாரண்யத்தை வேதை, ஸ்ரீவைகுண்டத்தை ஸ்ரீவை, ஸ்ரீவில்லிபுத்தூரை ஸ்ரீவின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துலையும் கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. நம்ம பதட்டத்தில் போட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்ரீவைகுண்டத்தை ஸ்ரீவைன்னு சொல்கிறோம், ஸ்ரீவில்லிபுத்தூரை ஸ்ரீவி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பெரம்பலூரை பெரம்பை, கன்னியாகுமரியை குமரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அகைன் பார்க்கலாம். விருதுநகர் விருதை, வேதாரண்யம் வேதை, ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி, அப்புறம் பெரம்பலூரை பெரம்பை அண்ட் கன்னியாகுமரியை குமரி. இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் இது எல்லாமே வந்துட்டு ரிப்பீட்டடாக டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஃபஸ்ட்டு பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. எப்படி பொறுத்துலான்னு பார்ப்போம். தஞ்சாவூரை நம்ம தஞ்சைன்னு சொல்லுவோம், ஸோ 2. அண்ட் அதுக்கப்புறம் திருநெல்வேலியை நெல்லை 1. அண்ட் அதுக்கப்புறம் கோயம்புத்தூரை கோவை, லாஸ்ட்டாக வந்துட்டு கும்பகோணத்தை குடந்தை அப்படின்னு சொல்லுவோம். 2 1 3 4 2 3 4 1. ஸோ இது வந்துட்டு ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சதாக பொறுத்துனா போதும். அதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாச்சும் இப்போ கும்பகோணம் குடந்தை நமக்கு தெரிலனாலும் தஞ்சாவூர் தஞ்சை நமக்கு தெரியும், திருநெல்வேலி நெல்லைன்னு தெரியும், கோயம்புத்தூரை கோவைன்னு தெரியும். இதை வச்சு நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம், ஆன்சர் வந்துட்டு போட்டுடலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்கள். கீழ்காணும் ஊர் பேர்களின் சரியான மருவை வந்துட்டு கேட்குறாங்க. மன்னார் அப்படின்னா மன்னார்குடியா, இது வந்துட்டு நம்ம படிக்கல, பட் இருந்தாலும் இருக்கட்டும். கோவைன்றது கோயம்புத்தூர் நமக்கு தெரியும். அடுத்து அரிவைன்றது அரியலூர் இல்லை, கும்பைன்றது கும்பகோணமா இல்லை, குடந்தைனா தான் கும்பகோணம். அரியலூரை நம்ம என்ன சொல்லுவோம்னா அரியை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அரியலூரை அரியை அப்படின்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க, இது நான் கிளாஸில் சொல்ல அந்த முன்னாடி பார்த்த வீடியோஸ்லாம் இது இல்லை. அண்ட் மன்னார்குடியை வந்துட்டு நம்ம மண்ணை அப்படின்னு சொல்லுவோம். மன்னார்குடியை நம்ம மண்ணை, இது பார்த்தோம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். மன்னார்குடியை நம்ம மண்ணை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நமக்கு பீன்றது கரெக்டாக தெரியும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள். சரியான இணைகளை கண்டறிக. சரியான பேர்லாம் எது இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சைதைன்றது சைதாப்பேட்டை தான் நமக்கு தெரியும். கும்பைன்றது கும்பகோணமா இல்லை, குடந்தைனா தான் கும்பகோணம். ஸோ இது நமக்கு தப்பு. அடுத்து மயிலைன்றது மயிலாப்பூரா, கரெக்டு. மயிலையை தான் நம்ம மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நெல்லையை வந்துட்டு திருநெல்வேலின்னு சொல்லுவோம். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி. சரியான இணைகளை கேட்குறனால 1 3 4 வந்துட்டு சரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து தவறான ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. தவறானது கேட்குறாங்க, சரியானது கேட்குறாங்களா, தவறானது கேட்குறாங்களா நோட் பண்ணிக்கோங்க. தவறானது கேட்குறாங்க. இப்போ தவறானதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். உதகை மண்டலம் உதகை கரெக்டு தான். உதகை மண்டலத்தை தான் நம்ம உதகைன்னு சொல்லுவோம், இல்லை ஊட்டின்னு சொல்லுவோம். ஸோ கரெக்டு தான் இது. அப்புறம் புதுச்சேரியை புதுகைன்னு சொல்லுவோமா, இல்லை புதுச்சேரி புதுகைன்னு சொல்ல மாட்டோம், புதுவை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். புதுச்சேரியை நம்ம புதுவை அப்படின்னு தான் சொல்லுவோம், புதுக்கோட்டையை தான் நம்ம புதுகை அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மன்னார்குடியை மண்ணைன்னு சொல்லுவோம், கரெக்டு. திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்லுவோம். நம்ம என்ன நினைப்போம், நம்ம வந்துட்டு சி தான் தப்பு, மண்ணைன்னு நம்ம படிக்கலையே அப்படின்னு நினச்சி நம்ம போட நிறைய சான்சஸ் இருக்குது. புதுசாக அவசரத்தில் நம்ம ஏதாச்சும் பார்க்கும்போது கரெக்டாக நம்ம பார்த்தோன்னா, கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்தோன்னா தவறான பெயர்கள் மறுவை பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். புதுவைன்னு தான் சொல்லுவோம், புதுச்சேரியை புதுகைன்னு சொல்கிறது புதுக்கோட்டையை தான் நம்ம சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். சரியான ஊர் பெயரின் மருவு சொற்களை எழுதுக. ஸோ சரியான ஊர் தான் வந்துட்டு கேட்டிருக்காங்க. சரியான ஊர் பெயர்களின் மருவு. புதுவை இது அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு. புதுவைன்றது புதுச்சேரி, புதுகைன்றது புதுக்கோட்டை. இங்கே காவரிசை வந்திருக்கா, இங்கேயும் கை வந்திருக்கா காவரிசை. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சாத்தூரை சாத்துப்பட்டி அப்படின்னு சொல்லுவோமா, இல்லை சாத்தூரை சாத்தை அப்படின்னு தான் சொல்லுவோம், சாத்தை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இது தப்பு. குளித்தைலைய குழி அப்படின்றத சொல்லுவோம். ஸோ சரியான மறுவூர் பெயர்கள்னு பார்க்கும்போது ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி தான் வந்துட்டு சரியான ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. குளித்தலையை தான் நம்ம குழின்னு சொல்லுவோம். இங்கே இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம், சாத்தூரை நம்ம சாத்தை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுக்கப்புறம் சரியான ஊர் பெயர்களின் சரியானது கேட்குறாங்க. ஆகே உதகையை உதகை மண்டலம், நெல்லையை மன்னார்குடின்னு சொல்லுவோமா, நெல்லையை திருநெல்வேலி அப்படின்னு சொல்லுவோம். கும்பையை கும்பகோணம் சொல்லுவோமா, குடந்தையை தான் நம்ம வந்துட்டு கும்பகோணம் அப்படின்னு சொல்லுவோம். புதுச்சேரியை புதுகை அப்படின்னு சொல்லுவோமா, இல்லை புதுச்சேரியை புதுவை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்கா. இங்கே சரியானது கேட்டனால உதகைன்றதா சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு சரியான விடை. இப்படி தான் நம்ம வந்துட்டு ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் கேட்பாங்க. நம்ம இப்போ பார்க்கும்போது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். பட் போக போக கொஷினில் வந்துட்டு நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருப்போம். லாஸ்ட் மினிட்ல டக்குன்னு முடிக்கணும் அப்படின்ற டைமில் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக அதில் மிஸ்டேக் பண்ணுவோம். நமக்கு இதில் தான் ஒரு மார்க்கே நம்ம போகிறது. இப்போது ஏற்கனவே ஆல்ரெடி படிச்சுட்டு எழுதிட்டு இருக்கிறவங்க ஒரு 2 years 3 years எழுதுறவங்களுக்கு இது ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். பட் ஃப்ரெஷர்ஸ் இதில் தான் நம்ம தப்பு பண்ணுவோம். ஓகே, 8th ஒன் பார்க்கலாம். ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. ஸோ புதுச்சேரியை நம்ம என்னன்னு சொல்லுவோம், புதுவை. இதோட ஆன்சர் இது. இதில் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இல்லை. பட் மோஸ்ட்லி இப்படி கேட்க மாட்டாங்க. இஃப் இன் கேஸ் ஏதாச்சும் ஒரு கொஷினாச்சும் இப்படி வர சான்சஸ் இருக்குது. திண்டுக்கல்லோட மறுவூர் பேர் என்னதுன்னா திண்டி. ஆப்ஷன் ஏ திண்டி தான் வந்துட்டு திண்டுக்கல்லோட மறுவூர் பேர். இது நம்ம பார்க்கல, வீடியோவில் இது நம்ம பார்க்கல. ஸோ ப்ரீவியஸ் கொஷினில் வந்துருக்கு பாருங்கள். திண்டுக்கல்லோட மறுவூர் வந்துட்டு திண்டி. அண்ட் நெக்ஸ்ட்டு 9th ஒன் பாருங்கள். சரியான மறுவூர் பேர்களை எழுதுக. சரியானது சோழநாடு, சோநாடு.
ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு சரியானது. சோழநாடை நம்ம சோநாடு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அதுக்கப்புறம் சரியான மறுபெயர் எழுதுக. திருச்சிராப்பள்ளியை நம்ம திருச்சி அப்படின்னு சொல்லுவோம். சாரி, ஆன்சர் ஆப்ஷன் சி வரும். திருச்சி அப்படின்னு சொல்லுவோம். திருச்சிராப்பள்ளியை திருச்சி அப்படின்றது தான் சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் அடுத்து 11th 1 மருவு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஆன்சர் வந்துட்டு பார்க்கும்போது இலக்கண நெறிப்படி அமைந்த சொல் இது வராது. இலக்கண நெறியிலிருந்து பிளந்து சிதைந்து வழங்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்துட்டு சரியானது. இலக்கண நெறியிலிருந்து பிறந்து இப்போ காலப்போக்குக்கு மாறி இருக்கா இந்த சொல் வந்துட்டு இதை தானே மருவுன்னு சொல்கிறோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. மித்ததை பாருங்கள், ஒரு பொருளை குறிக்கும் பல சொற்கள் இல்லை. மரு வந்துட்டு ஒரு இதை தான் குறிக்குது. செய்யுளுக்கு மட்டும் உரிய சொல் அப்படிலாம் இல்லைல்ல. ஸோ இது ஒரு ஊர் பேர் தான். இலக்கணத்திலிருந்து பிறந்து ஆனால் வேறு மாதிரி இப்போ வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்குல்ல. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டானது. பொருந்தாத இணையை கண்டறிக. சோழநாடு சோநாடு கரெக்டு. கோயம்புத்தூர் கோவை கரெக்டு. மணப்பாறைனா மதுரை வராது, இது நமக்கே தெரியும். அண்ட் கும்பகோணம்னா குடந்தை கரெக்டு. ஸோ பொருந்தாத இணைன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 13th 1 பாருங்கள். எந்தை என்பது எவ்வகை வழக்கு? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான். மருவூர் வழக்கு தானே. எந்தை அப்படின்றது மருவூ வழக்கு தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. திருமறை காடு என அழைக்கப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் சி. வேதாரண்யத்தை தான் நம்ம திருமறை காடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேதாரண்யத்தோட திருமறை காடோட மறு பேர் தான் என்னது? வேதாரண்யம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுவுமே நம்ம கொஸ்டின் இதில் பார்க்கல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் தான் வந்திருக்கு. திருமறை காடுனா வேதாரண்யம். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் தவறான ஊர் பேரின் மறுவே எழுதுக. தவறானது கேட்குறாங்க. சரியானதா தவறானதான்னு பார்த்துக்கோங்க. தஞ்சாவூர் கரெக்டு தான். திருநெல்வேலி நெல்லை. மயிலைனா மயிலாடுதுறையா? கரெக்ட் இல்லை. மயிலைனா மயிலாடுதுறை வராது. மயிலைனா மயிலாப்பூர் வரும். எனக்கே இப்போ கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு பாருங்க. புதுக்கோட்டை இப்படி உங்களுக்கு தெரியலனாலும் நம்ம மித்த ஆன்சர் வைப்பாங்க. தஞ்சாவூர் தஞ்சைன்னு தெரியும். திருநெல்வேலி நெல்லை திருநெல்வேலின்னு தெரியும். இப்போ புதுக்கோட்டை கரெக்டாக தான் வந்திருக்கு. அப்போ தவறான இணைனா ஆன்சர் சி தான் வரும். ஆனால் மயிலையை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மயிலாப்பூரை தான் நம்ம மயிலை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மயிலாடுதுறையை என்னன்னு சொல்லுவோம்ன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வேணால் ஃபஸ்ட் கமெண்ட்டில் ஆன்சரை பின் பண்ணுறேன். மயிலைன்ற மயிலாப்பூரை தான் நம்ம மயிலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இது பார்ப்போம். சரியான மறுவூர் பெயர்களை எழுதுக. நாகப்பட்டினத்தை நம்ம நாகை அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சர் சி. ஸோ கீழ்கண்ட ஊர்களில் எது மறுவூர் பெயர்கள் கிடையாது? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்துட்டு சரியானது. மறுவூர் பெயர்கள் கிடையாது. குடந்தைய கும்பகோணம் அப்படின்னு சொல்லுவோம். கோவை கோயம்புத்தூர்லேருந்து தான் கோவை வந்திருக்கு. திருநெல்வேலியிலேருந்து நெல்லை வந்திருக்கு. இப்போ வேதாரண்யத்தோட மறுவூர் பேர் என்னது? திருமறை காடு. ஏற்கனவே பார்த்துருந்தோமா? ஸோ வேதாரண்யத்தோட மறுவூர் பேர் வந்துட்டு திருமறை காடு. அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் இருக்கிற 3 இந்த 18, 19, 20 இது 3மே வந்துட்டு என்னதுன்னா ஆல்ரெடி சங்க இலக்கியங்களில் இருந்த பேர் தான். மோஸ்ட்லி இதை கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதையும் இதிலே கொண்டு வந்துட்டேன். மறுவூர் பேர்களோட கொஞ்சம் நெருங்கி வர மாதிரி இருக்குது. இன்கேஸ் கேட்டுட்டா அதனால தான் இதையும் நான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வஞ்சி அப்படின்னா கரூர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கச்சி அப்படின்னா காஞ்சிபுரத்தை குறிக்குது. இன்னொரு பேரும் இருக்குல்ல, காஞ்சி அப்படின்னாலும் காஞ்சிபுரம் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள், பூம்புகார் என்று அழைக்கப்படுவது. பூம்புகார் துறைமுகம்னாலே நமக்கு தெரியும், காவேரி பூம்பட்டினத்தை தான் சொல்கிறாங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மோஸ்ட்லி பாருங்கள். இதுக்கப்புறமும் 25, 50 வரைக்கும் இருக்குது. பட் மோஸ்ட்லி ரிப்பீட்டட் ஆகிற மாதிரியே இருக்குது. இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப படித்தாலும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தட் ஒரு அளவாகவே பார்த்துக்கோங்க. அப்பப்போ இதை வந்துட்டு எடுத்து ரிவிஷன் மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பிடிஎஃப் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இல்லை லிங்க் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், ஃபஸ்ட் கமெண்ட்டில் வைக்கிறேன். வேறு ஏதாச்சும் இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் டாபிக் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.